ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி பேட்டரி டெஸ்ட் பண்ணிக்கலாம், அதோட வோல்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு மெஷர் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி டிலே எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு மல்டி காம்பனன்ட் டெஸ்டர் தான் மேக் பண்ண போகிறோம். இது செய்கிறது ரொம்பவுமே சிம்பிள் தான். இது செய்கிறதுக்கான காஸ்ட்டுமே ரொம்பவுமே கம்மி தான். வாங்க எப்படி செய்யணும் வீடியோ. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 5 வோல்ட் பஸர் எடுத்திருக்கேன் சவுண்ட் இண்டிகேஷனுக்காக. அப்புறம் இந்த மாதிரி ஒரு 2-வே சுவிட்ச் எடுத்துக்கோங்க. இதில் வந்து 3 பின் இருக்கும். இந்த மாதிரி சுவிட்ச் எடுத்துக்கோங்க. ஒரு 100K ரெசிஸ்டர் எடுத்துருக்கேன். இது வந்து 1 வாட்டுக்கு மேலே இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பிவிசி ஷீட்டை ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதில் வந்து சின்ன சின்னதாக மார்க் பண்ணியிருப்பேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் மார்க் பண்ணிக்கோங்க. நான் அந்த டிசைனில் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு நான் பவர் சப்ளைக்கு யூஸ் பண்ண போகிறது 3.7 வோல்ட் லித்தியம் அயன் பேட்டரி. அப்புறம் பழைய மல்டிமீட்டர்லேருந்து ப்ரோப் கனெக்டிங் ஃபீமேல் போர்ட் ஒன்று எடுத்திருக்கேன். இதை யூஸ் பண்ணி நம்ம ப்ரோப் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் ஒயர்ஸ் கூட டேரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ப்ரோப் மேக் பண்ணுறதுக்காக பழைய பென்னுடைய இந்த பிளாஸ்டிக் பாடி 2 எடுத்திருக்கேன். 5 டிஃப்ரெண்ட் கலர் எல்இடி ப்ளஸ் ரெட் அண்ட் க்ரீன் எல்இடி எடுத்திருக்கேன். அப்புறம் 1K ரெஜிஸ்டர் 6 நம்பர் எடுத்திருக்கேன். அப்புறம் C டைப் ஃபீமேல் போர்ட் ஒன்று. அப்புறம் இந்த மாதிரி 1N4007 டயர்டு ஒன்று. அப்புறம் இந்த மாதிரி ஆன் ஆஃப் பண்ணுறதுக்காக ஒரு சுவிட்ச் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பிவிசி ஷீட்டில் கரெக்டாக மார்க் பண்ணியிருக்க இடத்துல எல்இடிஸை ஃபிக்ஸ் பண்ணணும். இதில் 5 எல்இடி ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அதுக்கேற்ற மாதிரி ஹோல் போட்டு எடுத்துருக்கேன். பெருசாக இல்லாமல் கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி ஹோல் போட்டு எடுத்துருக்கேன். இது ஹோல் போடும்போது நீங்கள் கம்பி ஹீட் பண்ணி கூட ஹோல் போட்டுக்கலாம். முக்கியமாக இதை ஹோல் போடும்போது மாஸ்க் வந்து வியர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நமக்கு சேஃப்டி தான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் நமக்கு எல்லாமே. நம்ம மார்க் பண்ணியிருக்க இடத்துல எல்லாத்துலேயுமே ஹோல் போட்டு நீட்டாக எடுத்துக்கலாம். ஹோல் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த ஹோலுக்கு மேலே வந்து பிசுறு இருக்கும். அது எல்லாத்தையுமே பிளேடை யூஸ் பண்ணி சேஃபாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். கையில் கிழிச்சிடாமல் பார்த்து சேஃபாக எடுத்துக்கலாம். அப்புறம் அந்த மாதிரி ஹோல் போட்டு எடுத்தாச்சு. ஃபுல்லாக ஓவராலாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து எல்இடி ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட் நான் ரெட் கலர் எல்இடி, அதுக்கப்புறம் எல்லோ, 3 எல்லோ கலர், அப்புறம் ஃபைனலாக ஒரு க்ரீன் கலர் எல்இடி வச்சு இது எல்லாத்தையுமே சீரீஸாக கனெக்ட் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்க சர்க்யூட் டயக்ராம் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள், நான் வந்து அதை கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்புறம் நம்ம வந்து ரெட் கலர் ஒயரை பாசிட்டிவ் சால்டர் பண்ணிட்டு இப்போது பேட்டரியில் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுது. அவ்வளோதான். நம்ம எல்இடி போர்ஷனில் வந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். இப்போ பேக் சைடில் ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி இப்போ எல்இடி வந்து ஸ்ட்ராங்காகவே அந்த பிவிசி ஷீட்டில் பிடிச்சிக்கிடும். இப்போ நம்ம வச்சுருக்க 2-வே சுவிட்ச் எடுத்துருக்கேன். இதில் 3 பின் இருக்கும். இதில் 2 பின் இருக்கிறது வந்து மேலே இருக்க மாதிரி வச்சு ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். இது நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது இது வந்து தனியாக வந்துடாமல் இருக்கணும். அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த 3 டெர்மினலில் 2 டெர்மினல் இருக்க பகுதியில் எல்இடியோட பாசிட்டிவை டைரெக்டாக சுவிட்சில் கனெக்ட் பண்ணிக்கலாம். எல்இடியோட பாசிட்டிவ் எதுனா அந்த ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணுறதுக்கு இடம் தான். நெகட்டிவ் வந்து நம்ம டைரெக்டாக எல்இடியோட நெகட்டிவ் எடுத்துக்கலாம். இப்போ வந்து பவர் சப்ளை கொடுத்து டெஸ்ட் பண்ணி வைக்கல பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ எல்லா காம்பனன்ட்ஸையுமே நம்ம அதோட இடத்துல ப்ளேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் பொலாரிட்டி ஃபைன் பண்ணுறதுக்காக ரெட் அண்ட் க்ரீன் எல்இடியை ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ரெட் கலர் எல்இடியோட பாசிட்டிவை க்ரீன் கலர் எல்இடியோட நெகட்டிவில் கனெக்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா ஸ்ட்ராங்காக சால்டர் பண்ணிவிட்டு அப்புறம் எக்ஸ்ட்ரஸாக இருக்க பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 1K ரெசிஸ்டர் எடுத்து க்ரீன் கலர் எல்இடியோட பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் அந்த 1K ரெசிஸ்டரை நம்ம 5 எல்இடி கனெக்ட் பண்ணியிருப்போம். அதோட பாசிட்டிவை டேரெக்டாக சுவிட்சில் கனெக்ட் பண்ணியிருப்போம். அந்த பின்லேயே இந்த 1K ரெசிஸ்டரை சால்டர் பண்ணிக்கலாம். நெகட்டிவ் அப்படியே அந்த எல்இடியோட நெகட்டிவோட கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 100K ரெசிஸ்டர் எடுத்து ஒரு ஒயிட் கலர் எல்இடியோட பாசிட்டிவில் சால்டர் பண்ணியிருக்கேன். இது வந்து ஏசி வோல்டேஜ் மெஷர் பண்ணுறதுக்காக. அப்புறம் ஒரு 5 வோல்ட் பஸர் எடுத்திருக்கேன். அதோட சவுண்ட் வெளியே போகிறதுக்காக ஒரு ஹோல் போட்டு எடுத்துருக்கேன். அந்த ஹோலுக்கு நேராக பஸரோட ஹோல் இருக்க மாதிரி வச்சு கரெக்டாக ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிட்டேன். அப்புறம் பேக் சைடில் ப்ளூ கூட அப்ளை பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ப்ரோப் கனெக்டரை வந்து நம்ம கரெக்டாக அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ண போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி 3 ஹோல் போட்டு எடுத்துருக்கேன். அதில் ப்ராப்பராக ஃபிட் பண்ணிக்கலாம். ஏசி வோல்டேஜில் ஃபேஸ் நியூட்ரல்னு 2 டெர்மினல் இருக்கும். இந்த ப்ரோப் கனெக்டரில் 3 பின் இருக்கும். அதில் டாப் வந்து ஏசி வோல்டேஜோட ஃபேஸு, அதில் நான் 100K ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் நியூட்ரல் வந்து சென்டர் பின்னு, இதில் எல்இடியோட நெகட்டிவை கனெக்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா ஸ்ட்ராங்காக சால்டர் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம கண்டினியூட்டி வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ சுவிட்சோட ஆப்போசிட்டில் ஒரு பின் இருக்கும். அதில் ஒரு ஒயரை சால்டர் பண்ணி டிசி பின், அதாவது லாஸ்ட் பின்னில் வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக சால்டர் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், மற்ற எல்லா காம்பனண்ட்டையுமே கனெக்ட் பண்ணுறதுக்கான ஓவரால் சர்க்யூட் டயக்ராம் நான் வந்து கொடுத்துருக்கேன். இதை யூஸ் பண்ணி நீங்கள் எல்லா கனெக்ஷன்ஸையுமே கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து சார்ஜிங் சர்க்யூட் முதற்கொண்டு எல்லாமே கொடுத்துருப்பேன். எல்லாத்தையும் இதை யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்து கிளியர் பண்ணுறேன். அப்புறம் நான் ஓவராலாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பிவிசி ஷீட் அந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிவிட்டு பாக்ஸ் மாதிரி சுற்றி நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கலாம். நான் பண்ணுற மாதிரியே ஒட்டி எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த எட்ஜஸ் எல்லாத்தையுமே மடக்கிறதுக்கு லைட்டர் யூஸ் பண்ணி இந்த எட்ஜில் ஹீட் பண்ணிவிட்டு அப்புறம் வளைச்சி விட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இதே மாதிரி 4 சைடுமே கவர் பண்ணிக்கலாம். ஃபைனல் அவுட்புட்டாக நமக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி கிடச்சிருக்கு. இப்போ இதில் நம்ம ஏசி சப்ளை வந்து மெஷர் பண்ணுறதுனால அது நம்ம டிசி காம்பனன்ட்ஸ் எதையுமே டேமேஜ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு சுவிட்சு இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த சுவிட்ச் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா, நம்ம ஏசி வோல்டேஜை மெஷர் பண்ணும்போது இதை ஆஃப் பண்ணி வச்சிட்டோம்னா டிசி காம்பனன்ட்ஸ் எதுவுமே நமக்கு ஃபால்ட் ஆகாது, ப்ராப்பராக ஒர்க் ஆகும். இப்போ நம்ம சார்ஜிங் சாக்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக பாட்டமில் ஒரு 2 ஹோல் போட்டு எடுத்துருக்கேன். ஒன்று எல்இடி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, எல்இடி வந்து சார்ஜிங் இண்டிகேஷனுக்காக. இதோட ஓவரால் கனெக்ஷன்ஸ் வந்து அந்த சர்க்யூட் டயக்ராமில் இருக்கும். நீங்கள் அதை பார்த்து நீட்டாக சால்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த ஷார்ட் சர்க்யூட் இல்லாமல் சால்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஓவராலாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதோட பேக் சைடாக நம்ம இன்னொரு பிவிசி ஷீட்டை இது அளவுக்கு கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை அப்படியே ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதை யூஸ் பண்ணி எதெல்லாம் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறேன். நம்மளோட மல்டி காம்பனன்ட் டெஸ்டரோட ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்கும். கீழே சார்ஜிங் சாக்கெட்டும் மேலே எல்இடிஸாக இருக்கும். இப்போ இதில் ப்ரோப் கனெக்ட் பண்ணி கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுதான்னு செக் பண்ணி பார்த்தேன். அதுவும் சூப்பராக ஃபிக்ஸ் ஆகுது. இப்போ இதை நம்ம சார்ஜிங் பண்ணி டெஸ்ட் பண்ணி சார்ஜிங் இண்டிகேஷனுக்காக ரெட் கலர் எல்இடி கொடுத்துருக்கேன். இது சார்ஜ் பண்ணும்போது மட்டும் தான் பிளிங்க் ஆகும். மித்த டைமில் பேட்டரியிலேருந்து பவர் கன்சியூம் பண்ணாது. இப்போ நம்ம அந்த ப்ரோப் வந்து மேக் பண்ண போகிறோம். இது மேக் பண்ணுறதுக்கு பழைய ரீஃபில் பண்ணுடைய அந்த பிளாஸ்டிக் பாடி எடுத்துருக்கேன். நீங்கள் ரெட் அண்ட் பிளாக் கிடச்சா ஓகே, அப்படி இல்லைனாலும் உங்கள்கிட்ட இருக்கிறத யூஸ் பண்ணி நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். பிளாக் கலர் ஒயர் நெகட்டிவ், அதை நான் வந்து பிளாக் கலர் பெனில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதை ப்ராப் மேக் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு சேஃப்டி பின் தேவைப்படும். 2 சேஃப்டி பின் எடுத்துக்கலாம். அதை இந்த மாதிரி பெண்டாக இருக்கிறத நிமித்தி எடுத்தோம்னா இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் இதோட மேல் போர்ஷனை வந்து நம்ம இந்த மாதிரி கட்டரை யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிட்டோம்னா நம்ம இது வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதை கட் பண்ணோன்னா அந்த பென்னோட இன்சைடு வந்து ஃபிக்ஸ் ஆகாது. இதை கட் பண்ணிட்டு இதில் முக்கியமான விஷயமே இந்த மாதிரி சால்டர் பண்ணி எடுத்துக்கணும் ஸ்ட்ராங்காக. இல்லைனா நமக்கு வந்து கான்டாக்ட் வந்து கரெக்டாக இருக்காது. அதனால் நல்லா ஸ்ட்ராங்காக சால்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பென்னோட அந்த மேல் போர்ஷனை வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அந்த பிளாக் கலர் மூடியை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதே சேம் மெத்தடில் இன்னொரு ப்ராப்பையுமே மேக் பண்ணிக்கோங்க. அது வந்து நமக்கு பாசிட்டிவ். இப்போ இந்த 2 ப்ராப்பையுமே நம்ம மேக் பண்ண அந்த மல்டி டெஸ்டரில் கனெக்ட் பண்ணிக்கலாம். நெகட்டிவ் கீழே கனெக்ட் பண்ணோம்னா அது வந்து டிசி வோல்டேஜ் மெஷர் பண்ணுறதுக்காக, மேலே கனெக்ட் பண்ணோம்னா ஏசி வோல்டேஜ். டிசி வோல்டேஜ் மெஷர் பண்ணும்போது இந்த சுவிட்சை ஆன் பண்ணிக்கணும், அப்படின்னா தான் ஒர்க் ஆகும். இந்த சுவிட்சை ஆன் பண்ணிட்டு 2-வே சுவிட்சை 1 டைம் கிளிக் பண்ணோம்னா நமக்கு வோல்டேஜ் மெஷர் பண்ணலாம். இப்போ வந்து நான் கரெக்டாக வைக்கும்போது நம்ம க்ரீன் கலர் எல்இடி ப்ளஸ் மேலே இருக்க எல்இடி ஃபுல்லாக பிளிங்க் ஆகுது. இப்போ கரெக்டாக போலாரிட்டி வைக்கும். இப்போ மாற்றி வைக்கும்போது ரெட் கலர் எல்இடி பிளிங்க் ஆகுது. இப்போ பேட்டரியில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குன்னு பார்க்கலாம். 11.4 வோல்டேஜ் இருக்குது. நமக்கு 14 வோல்ட் வந்துட்டுனா எல்லா எல்இடியுமே பிளிங்க் ஆகும். க்ரீன் கலர் எல்இடி வரைக்கும் பிளிங்க் ஆகும். நமக்கு இப்போ 11 வோல்ட்டு தான் இருக்குது. ஓகே, இப்போ வந்து கண்டினியூட்டியை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. இன்னொரு தடவை கிளிக் பண்ணோம்னா கண்டினியூட்டி மோட் ஆக்டிவ் ஆயிரும். இப்போ இதை ஷார்ட் பண்ணோம்னா கண்டினியூட்டி பீப் சவுண்டு கேட்கும். இந்த கண்டினியூட்டி டெஸ்டரை யூஸ் பண்ணி நம்ம நிறைய காம்பனன்ட்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணலாம். ரிலேவில் வந்து காயில் கரெக்டாக இருக்கா, NONC பின் வந்து ப்ராப்பராக எந்த சைடு இருக்குது, அது எல்லாத்தையுமே ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த மாதிரி டிசி மோட்டர் வந்து காயில் எதுவும் கட் ஆகிருக்கா அப்படின்ட்டு ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்கலாம். நம்ம வைக்கும்போது பீப் சவுண்டு கேட்டுச்சுன்னா கண்டினியூட்டி கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இதே மாதிரி நம்ம ஸ்பீக்கர் எதுலாலுமே செக் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக எல்இடி வந்து பேட்டரியில் வச்சோம்னா ஃபியூஸ் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி கண்டினியூட்டி மோடில் வச்சுட்டு நெகட்டிவ் ப்ரோபை வந்து பாசிட்டிவ்லேயும் பாசிட்டிவ் ப்ரோபை நெகட்டிவ்லேயும் வச்சிங்கன்னா எல்இடி வந்து பிளிங்க் ஆகும். இதை யூஸ் பண்ணி நம்ம எல்இடி கூட டெஸ்ட் பண்ணிக்கலாம். இது நமக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கண்டினியூட்டி மோடை யூஸ் பண்ணி நம்மளோட எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையுமே ப்ராப்பராக செக் பண்ணலாம். அப்புறம் நம்ம வீட்டில் இருக்க எலக்ட்ரானிக்ஸில் ஏதாவது ஃபால்ட் இருந்துச்சுன்னா ஈஸியாகவே ஃபைண்ட் பண்ணலாம். நான் அப்கமிங் வீடியோஸில் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்ட்டு ஒவ்வொரு வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. எலக்ட்ரானிக்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டு ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பேட்டரியை டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். சுவிட்ச் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிவிட்டு எந்த இண்டிகேஷனுமே இல்லை.
சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு டெஸ்ட் பண்ணும்போது நமக்கு இண்டிகேஷன் இருக்குது. அந்த க்ரீன் கலர் எல்இடி இருந்துச்சுன்னா பொலாரிட்டி கரெக்டாக வைக்கணும் அர்த்தம். மாற்றி வச்சு ரெட் கலர் எல்இடி மட்டும் பிளிங்க் ஆகும். அப்போயெல்லாம் நம்ம பொலாரிட்டி மாற்றி வச்சுருப்போம்னு ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஏசி வோல்டேஜ் எப்படி மெஷர் பண்ணுறது சிம்பிளாக சொல்லிடுறேன். இந்த பாசிட்டிவ் ப்ரோப் எடுத்து நம்ம டாப்பில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த சுவிட்சை மட்டும் ஆஃப் பண்ணிக்கணும். இப்போ வந்து இதை டைரெக்டாக நம்ம ஏசியில் வைக்கும்போது இந்த சென்டரில் இதை யூஸ் பண்ணி ஏசி வோல்டேஜ் ஃப்ளோ இருக்கான்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு, எலக்ட்ரானிக்ஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. அப்படியே ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்ருங்க. அப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சீயிங் நெக்ஸ்ட் வீடியோ.